யோக பயிற்சி பண்ணும்போதே உங்களுடைய உணவுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். முக்கியமாக மக்கள் மறந்து போன அல்லது செய்ய முடியாது, எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிற 5 முக்கியமான உணவு நான் சொல்கிறேன். நம்பர் 1 சுண்டைக்காய். அவ்வளவு நல்லதுங்க. அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை சீர் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான காய் சுண்டைக்காய். 2வது வாழைப்பூ. பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு வாழைப்பூ சாப்பிட்டா ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் கட்டாயமாக வாழைப்பூ எடுத்துக்கங்க, துவர்ப்பு உள்ளது. 3வது வாழைத்தண்டு. நிறைய நீர்ச்சத்து உள்ளது. அந்த வாழைத்தண்டு எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய உடம்பு சீராகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈசோஃபோகஸ்ன்னு சொல்லக்கூடிய உணவு குழாயிலேருந்து மலக்குடல் வரைக்கும் இருக்கக்கூடிய அவ்வளோ நீளமான அந்த குழாயை சீர் செய்து அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தமாக எடுத்துகிட்டு வர்றது வாழைத்தண்டு. வாழைத்தண்டு நறுக்கும் போது நார் வருது பார்த்தீங்களா, அது உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் வெளியேற்றிடும். இது 3வது சூப்பர் ஃபுட்டு. 4வது சூப்பர் ஃபுட் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கு. அதாவது யாம்னு சொல்கிறோம் இல்லையா, எலிஃபண்ட் ஃபுட்டு. அது உங்களுடைய மூலத்துக்கு நல்லது. யாருக்கெல்லாம் மூல பிரச்சனை இருக்கோ, இல்லை அப்பாவுக்கு அவங்களுக்கெல்லாம் இருக்கோ, குழந்தைகள் ஆரம்பத்திலிருந்து இந்த கருணைக்கிழங்கை வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு அருமருந்து. இது காய்களில் சேர்க்க முடியலனாலும் எந்த காய் பண்ணாலும் இது அதில் இடம்பெறும். அது எதுன்னா வெங்காயம். அதோடு சேர்ந்து பூண்டையும் எடுத்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை சரி பண்ணி உடம்பு முழுக்க சீர் பண்ணுறது. இந்த 5 காய்கறிகள், அதாவது 4 காய்கறிகள் அதோடு சேர்த்து இந்த வெங்காயம் பூண்டு இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெங்காயம்னு சொன்னது நான் சின்ன வெங்காயத்தை.